ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், மறுபடியும் லைட் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்கெண்டு சாட்டர்டே, ஸோ இப்போ இது சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஐடியா இருக்குது. பீஸா சாப்பிட்லாமா, இல்லை நைட்டு டின்னர் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு ஒரு 2 பிளானு. ஆனால் இந்த 2 பிளானில் எது சக்ஸஸாக முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல. பட் இருந்தாலும் கிளம்பிட்டோம். நீங்களே பாருங்கள் நாங்கள் என்ன போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வாங்க, ஹோட்டலுக்கு போகலாம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. மேடமும் கிளம்பிட்டாங்க. மேடம் எங்கே போகிறீங்க மேடம்? நம்ம எப்பயுமே போகணுட்டு தானே திங்க் பண்ணுவோம். லைட்டு இதாக இருக்கு இப்படியோ. ஜோஸ்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. ஜோஸ்மா, நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து தேவைப்படுது. அதாவது எப்படியும் சண்டே வந்து நம்ம வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக செய்வோம், சிக்கன் மட்டன் எதனா ஒன்று செய்வோம். ஆனால் சனிக்கிழமை வெளில போய் எதாவது சாப்பிடணுன்னு சொல்கிறீங்க. அப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாளுமே நான்வெஜ் சாப்பிடணுமா, இல்லை எப்படி? நீங்களுடைய ஒப்பீனியன் என்ன? 2 நாள் நான்வெஜ் வேணும் தான், ஆனால் எப்போயாவது 2 நாள் சாப்பிடலாம். எப்போயாவது 2 நாள் சாப்பிடலாம், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா எல்லா சாட்டர்டேவும் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் எப்போயாவது ஒரு 4 வாரத்தில். பீஸா சாப்பிட போகிறோமா, டின்னர் சாப்பிட போகிறோமா? அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, போனால் தான் தெரியும். வியூவர்ஸ் ஆல்சோ வெயிட்டிங் வாட் வி ஆர் கோயிங் டு ஈட். பீஸாவா? ஓகே, பீஸாவே சாப்பிட போகலாம். பட்டு அம்மாவுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது சூப் வாங்கிட்டு சொன்னாங்க, நண்டு சூப்பு. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே பீஸாவா இல்லை சாப்பாடா அப்படின்னு அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அதான் இப்போ பீஸா ஹட்டில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது. பட் இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கா என்னன்னு தெரியல. சரி, போயிட்டு அங்கே பீஸா ஹட்டில் வாங்கிட்டு பீஸா இது பண்ணலாமா, இல்லை இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன். பீஸா ஏதாவது என்ன பீஸா வந்து நல்லாயிருக்கும் பீஸா ஹட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டொமினோஸில் நாங்கள் பீஸா சாப்பிட்ருக்கோம். அதில் ஃபார்ம் ஹவுஸு, அப்புறம் இந்த இது ட்ராகனா மார்கரிட்டா அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து ஆனால் பீஸானா எது தெரியுமா பிரபு, சூப்பராக இருக்கும். நம்ம பெங்களூர்ல இருந்தப்ப டிமார்ட்டுக்கு வெளியில 99 ரூபீஸ்க்கு கொடுப்பாங்களே. ஆமாம், ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேயே வந்து பீஸா வந்து இருக்கும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே அப்படியே வெளில சாப்பிட்டு வருவோம். சில டைம் பீஸாக்காகவே டிமார்ட் போவோம். பட் இங்கே ஈரோட்டில் வந்து அந்தளவுக்கு பொட்டன்ஷியலாக எந்த ஷாப்பும் அதிகமாக இல்லை. ஆக்சுவலாக பீஸா ஹட்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ அங்கே போகலாம். நீங்கள் பீஸா ஹட்னா எந்த மாதிரி பீஸா சாப்பிட்டா, ஐ மீன் என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக பார்க்கிங் வசதி அங்கே கொஞ்சம் கம்மி தான். கீழே பார்க்கிங் வந்து கண்ணாடி உடைச்சிடாதப்பா. கப்பு முக்கியம், பில்லுங்கிற மாதிரி. ஆமாம், கண்ணாடி முக்கியம். அங்கே போய் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் கடைகள்லாம் பார்க்கிங்கே இருக்கிறது இல்லைங்க. வண்டி எங்கே எடுத்ததும் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. 2 வீலர் வர முடியும்னா 4 பேர் ஒட்டுக்கா வர முடியறதில்ல. 2 வீலரில் கார் எடுத்துகிட்டு போகலான்னா பார்க்கிங் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எப்படி காரில் போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போகிறீங்களா? என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போகலாமா பிரபு? நல்லா இருக்கும்ல பாருங்க. டொமினோஸ்ல கூட்டமா இல்லைன்னா போகலாம். டொமினோஸ் போகலாமா? டொமினோஸ் போகலாம். அப்பாடா போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. கூட்டம் அப்படியே கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. நிற்கிது பாரு. வேறு டொமினோஸ் போகலாம். இந்த கடை பார்த்தியா? சூப்பராக இருக்குல்ல இந்த கடை. மினிஸ்டர் ஒயிட்ல போய் நான் வெள்ளையும் தொலைமாவா போக போறீங்க? மினிஸ்டர் ஒயிட் இல்லப்பா, சாக்லேட் ஒன்று போட்டுருப்பா. சாக்லேட் ரூம்
நம்மளோட ஃபேவரட் ரோஸ் மில்க் ஷாப்பு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரோட் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் ஒரு கடையில் கூட சாப்பிட்டதில்ல, அது வேறு விஷயம். நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து நம்ம வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்லான்னா நம்ம தட்டிலே வந்து அது எடுத்து சாப்பிட்ரும் போல இருக்கு, அப்படி இருக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் நம்ம பீப்புளுக்கு. ஜூ இது கூட வவுச்சர்லாம் இருக்குப்பா. சரி இப்படி அடிச்சிருக்கானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்டர் பண்ணிட்டீங்களா? வந்துருச்சாமா? ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ண தெரியுமா? எங்கள் கிளாசிக் கார்னு, அதுக்கப்புறம் கிளாசிக் சிக்கன், ஏதோ காம்போ சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம், இது வந்து கிளாசிக் கார்ன் வந்து ஏதோ மீல். ஆமாம், ஆக்சுவலி ஒரு பீஸா, டிப்பரு, அப்புறம் ஜூஸும் இருக்கும் போல இருக்குது. மேபி ஐஸ்கிரீம்ஸ் வேணாம், கொஞ்சமாக போட சொல்லுங்கள், ரொம்ப வேணாம். ஓகே, லெட்ஸ் சி, வரட்டும். ஏன்ப்பா டேபிளத்தை உடச்சிட்டேன்? ஆடுது அபி, டிஷ்யூ பேப்பர் அபிக்கு சேர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கா. ஜோஸ்மா, அபிக்கு வந்து எப்பவுமே சேர் யாராவது எடுத்து கொடுத்தா தான் உட்காரும். சாமி, என்ன பண்ணுறீங்க மேடம்? லைட்டிங் நல்லா இருக்குல்ல, அதனால ஃபோட்டோ எடுத்துட்டு. இது என்னடா, அது இது என்னது? சில்லி ஃப்ளேக்ஸ். இங்கே பாருங்க, 2 பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இந்த அட்மாஸ்பியர் பாருங்களேன் எப்படி இருக்கு. ஒன்றாகலையா? ஏன் அம்மா எங்கே போகிறா? இப்போ யாருக்கோ காய்ச்சல்னு 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்தாங்க. அப்போ ஆக்சுவலாக ஜோஸ்மாவுக்கு வந்து ஃபீவரு, ஆனால் வைரல் ஃபீவர். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உடனே பீஸா சாப்பிட வந்துச்சு. ஏன்ப்பா என்னாச்சு? ஏன் அங்கேருந்து எடுக்காத, அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அதை எடுக்காது, அவங்க பரவாயில்ல, அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. 3 பெப்சி. 3 பெப்சி. இப்போ என்ன இது? ஜோஸ்மா பார்க்குது, இப்போ தான் காய்ச்சல் சரியாச்சு. ஜோஸ்மா தயவுசெய்து பெப்சி மட்டும் தொட்டாது. ஜோஸ்மா நீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஐஸ்கிரீம் க்யூப்ஸை வந்து அப்படியே சாப்பிடுவேன். பட் ஆனால் நான் நல்லா சாப்பிடக்கூடாது ஒரு முடிவில் இருக்கேன். இல்லை சாப்பிடுங்க.
இல்லைம்மா அது சாப்பிட மாட்டேன், இவ்வளோ பெருசு இருக்குது அண்டா சோறு. அது வேற நிறைய ஐஸ் வேற போட்டிருக்கு. ஏய் நம்ம கம்மியாக வேண்டி போடுறோம். கம்மி இதுதாம்மா கம்மி, அதிகம்னு சொன்னா இவ்வளோ போடுவாங்க. இன்னும் கல்யாணம் கண்டி ஐஸ் நிறைய போட்டிருக்கு அதில். ஐஸ் நிறைய ஒரு உண்மையை சொல்லவா, இந்த ஐஸ் கியூப் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இது வரைக்கும் தான் இருக்குது. நிஜமா அந்த ஆமாம் அவங்க ஊற்றுனாதே இருக்கிறோம். இதில் தான் ஏதோ ஊற்றி செய்வாங்க சாக்லேட் காஃபியா. சும்மா என்ன அடியில் கட்டுங்க. இல்லைப்பா அது பண்ணும்போது அந்த கேஸ் வேறு இருக்காது, கேஸ் வெளில போயிருக்குது. டிப்பரு அது நைட் இது என்னது கத்தி? இன்னும் பீஸா வரல, பீஸா வரணும். பீஸா வரும். கெச்சப் வந்துருச்சு, பெப்சி வந்துருச்சு. ருத்திக்கு அண்ட் ஜஸ்மா இன்னும் என்ன வரல? பீஸா. பீஸா வரல, இன்னொரு இது இருக்கு. இப்போ 3 சொல்லிட்டீங்களா? இது வந்து 3 காம்போ. இதுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்துடும், அதுக்கப்புறம் இது கூடயே வந்துட்டு டிப்பர் வந்துடும், அப்புறம் பீஸா வந்துடும், அப்புறம் பெப்சி வந்துடும். அம்மா இதெல்லாம் சேர்த்து எவ்வளோம்மா? அம்மா பீஸா இது டிப்பரு அதெல்லாமே சேர்த்து எவ்வளோ? 99. இது எல்லாமே சேர்த்து வந்து வெஜ் வந்து 99. கார்ன் பீஸா. கார்ன் வந்து 99. இது பெரிய பெரிய அளவு பண்ணுறாங்க. சிக்கன் வந்து நான்வெஜ் வந்து 129 ஆயிடும். இது சிக்கன் வந்து 129. இது ரெண்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். கத்தியில் ஊற்றுப்பா. ஊற்று ஊற்று அப்படியே ஊற்று. கொஞ்சமாக ஊற்றுறேன், நிறைய சாப்பிடுறேன். உனக்கு என்ன ஜோ? பீஸா வந்தாச்சு. எல்லாமே வாஷ் பண்ண பிளேட் தான். வாஷ் பண்ண பிளேட் தானம்மா, வாங்கிக்கோ. தேங்க்யூ. பீஸா போடுறேன். எனக்கு கார்ன் பீஸா. இதில் சொல்லிட்டா சூடாக இருக்கு. எனக்கு கார்ன் பீஸா. இது கார்ன், அதுதான் சிக்கன். ஓகேவா? எனக்கு டேடி இதாங்க வைங்க. சினிமேட்டிக் வைப்பாங்க பீஸா. இங்கே பாருங்க, ஆல்ரெடி அவருக்கு குடும்பம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்துக்கிறேன். மேக்ரிடெல்லாம் இருக்கு. எனக்கு பிளேட் தான் வேணும். அது கொதிக்க இருக்குன்னா அதுக்கு தானே பிளேட் பிடிச்சிருக்காங்க. ஜஸ்மா, how is the taste? வேணுமா வேண்டாமா? சாப்பிட்டு பார்க்கல இருக்காங்க. நகர்த்தி வேணும். இவங்க எப்படி இருக்குது? நகர்த்தே முடியாது. அவளுக்கு நம்ம வைக்க ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா நகர்த்தி ஜோக்குமா? நகர்த்து. அங்கே வச்சு அங்கே கேமரா வச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாம் சார். அப்படியே டேஸ்ட் கட்டி. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நான் சாஸ் ஊற்றுறேன். இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நம்ம பெங்களூர் சாப்பிடுவோம்ல, அதுவும் நான் நினைச்சேன். இந்த சாப்பிட்டு நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு. How is the taste? சூப்பர். சூப்பராக இருக்கு. சொல்லப்போனால் எக்ஸ்பெக்ட் பண்ண விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வரும்போதே சொன்னால பெங்களூரில் நம்ம டிமார்ட் போயிட்டு வரப்போ சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு, அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம். அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு அமைஞ்சது. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்படி போகுது. ஜஸ்மா எல்லாம் முடிச்சிட்டிங்களா? லாஸ்ட் ஸ்லைஸ். லாஸ்ட் சைஸ். அவி நீங்கள்? இன்னும் இருக்குது. ஒரு 2 இருக்குது. நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். நான் பெப்சி ஒன்று முடிச்சிட்டேன். நான் பாதி எடுத்துக்குவேன். பரவாயில்ல அடிங்க.
கோயில் மணி அடிச்சிட்டா ஜோஸ்மா. கோயில் மணி ஜோஸ்மா என்ன பண்ணீங்க? பெல் அடிச்சிட்டீங்களா? அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஆக்சுவலாக. கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் பீஸா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் டொமினோஸ் தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ பீஸா கட்டில் சாப்பிட்ருக்கோம். உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுல்லப்பா பீஸா. ஸோ ரொம்ப மாதிரி எங்களுக்கே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பீஸா கட்டில் கோயம்புத்தூர் ஒரு தடவை சாப்பிட்ருக்கோம் ஃபன் மாலில். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. இருட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கோம். யாருமே இல்லை, இப்போ நாங்கள் தான் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீஸா சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ சூப் வாங்கணும். சூப் வாங்குறதுக்கு இப்போ இங்கே காலேஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம். சூப்பு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நண்டு சூப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காய்ச்சல்லாம் வந்தால் எந்த சூப்பு குடிக்கலாம்? நண்டு சூப்பு நல்லா இருக்குமா இல்லை சிக்கன் கிளியர் சூப் குடிக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நண்டு சூப் குடித்தா கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ப்ளஸ் ஃபீவரும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். உனக்காக பாருப்பா, நாங்கள் உளுந்தடிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ, கேமராமேன் வந்து இப்போ அபி அதிசயமாக வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாம், நான் எடுத்ததே இல்லை பாருங்க. கேமரா கேர்ள். ஆமாம், கேமரா உமன் எந்தங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். பக்கம் தான், பீஸா கட்லேருந்து பக்கம் தான். மேக்ஸிமம் இந்த ஒரு ரோட்லேயே எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீஸா, கேஎஃப்சி எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இப்போ இதுதான் காலேஜ் ரெஸ்டாரண்ட். கார் எடுத்த இடம் இருக்கா? இல்லை, இருக்கு. இந்த சைடில் இருக்கு. சூப் ரெடி ஆகிட்டு இருக்கு வாங்குறதுக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப் வந்தோம், வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். எடுத்தாச்சுங்கப்பா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பு வாங்கிட்டோம். நேராக இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அம்மா வேறு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஃபீவர் வேறு அடிக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள போய் டேரெக்டாக பார்க்கணும். அதனால் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நண்டு சூப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வந்து சிக்கன் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பே வாங்கிட்டேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் அது ஃபீவருக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாட்டுக்கோழி சூப் வாங்கிட்டேன். இப்போ வீட்டுக்கு போய் அம்மாட்ட கொடுக்கலாம். அப்போ நேரம் அந்த சர்ச் வழியாக போப்பா. வேறு எதுவுமே இப்போ 11 o'clock ஆயிடுச்சு. சாட்டர்டே அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு எப்படி பார்த்தாலும் டைம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறப்ப. நீங்களாம் எப்படி நேரமாக போயிடுவீங்களா எப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 11 o'clock ஆயிடுது இப்போல்லாம். எப்படி சாப்பிட்டு எப்படி கிளம்புனாலும் இந்த டைம் ஆயிடுது. நேரமாக வந்தாலும் வீட்டில் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அதனால் அப்படியே லேட்டாக இருந்துச்சுங்களேன். சரி, இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காரில் பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி லேட் நைட் போகிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி கேட்குறாங்க, சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு போய் தூங்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த பீஸா வந்து பார்த்திங்கன்னா டொமினோஸோடவே இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்து டொமினோஸில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இதில் டொமினோஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்றைக்கி தான் வந்து பீஸா கிட்ட ட்ரை பண்ணோம். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா 349 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஆனால் டொமினோஸில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆகும். பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. டொமினோஸ் அது ஒரு டேஸ்ட் தான், அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விதமான டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எதனா சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பாய், டேக் கேர், பாய்.